அது தொட்டில் குழந்தை திட்டமா இருக்கட்டும், இல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குறதா இருக்கட்டும், பிறக்கின்ற அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக மகப்பேறு பரிசு பெட்டகத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆக அந்த பெண்கள் எம்பவர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு அதிகார மையத்துல இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளாட்சி மன்ற பொறுப்புகள்ல 50% இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கட்டும், முதல் முறையா இந்தியாவிலேயே ஒரு பெண் கமாண்டோ படை அமைச்சதா இருக்கட்டும், பெண்கள் வந்துட்டு தொழில் முனைவோர்களா மாறணும், குறைந்தபட்ச சிறு தொழில்களையாவது மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு அந்த உதவிகளை செஞ்சதாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்புலையும் ரொம்ப குறிப்பா இருந்தாங்க. அவங்க தான் முதல்ல மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்குனாங்க. அங்க வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை விசாரிப்பதற்கென்றே அந்த நிலையங்கள் வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இது போக அம்மா பெட்ரோல், அதாவது அம்மா பெட்ரோல்ங்கிற அந்த ரோந்து வாகனம் வந்துட்டு எப்பொழுதும் நகர பகுதிகளில் சுத்திக்கிட்டே இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துகிற வகையில நீங்க உங்க பிள்ளைய படிக்க வச்சா உங்களுடைய பிள்ளையினுடைய திருமணத்துக்கு தாலி வழங்கப்படும். பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்ததா இருக்கட்டும், மடிக்கணினி கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கு பின்னாடியும் பெண் கல்வியை ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு மிக முக்கியமான பங்கு வகிச்சது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம்.